ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அடிக்கனமான கடாயை எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 லிட்டர் மில்க் சேர்த்துருக்கேன். அதாவது சுத்தமான நாட்டு மாட்டு பசும்பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் க்ரீமியான பால்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பன்னீர் நிறையவே கிடைக்கும். இப்போ இதை சேர்த்த பிறகு நம்ம ஒரு அடுப்பில் ஆன் பண்ணி இதை வச்சிடலாம். இது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தாலும் சரி தான், இந்த பால் வந்து நல்லா கொதித்தாலும் சரி தான். கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே நான் வந்து லெமனை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது அப்படி சேர்க்கும்போது நமக்கு நல்ல பன்னீர் வந்து நிறைய வரும். அதனால் மட்டும்தான் லெமன் சாறு சேர்க்கும்போது நீங்கள் தீயை சிம்மில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பன்னீர் நிறைய திரண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். 2 லிட்டர் பாலுக்கு 2 பெரிய லெமன் கரெக்டாக இருக்கும். சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் வந்து தண்ணியாக பிரியுது பாருங்கள். இந்த மாதிரி பச்சை தண்ணியாக ஒரு சைடாக ஒதுங்கும். நல்லா அடர்த்தியாக பாலாடை வந்து நல்லா பரியும் பார்த்துங்க. அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறோம், ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த டைமில் நீங்கள் பார்க்கும்போது தண்ணியெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கீழே நல்லா வந்து ஆடை படிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்களா 5 நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சு. இப்போது பால் பாருங்கள் நல்லா தண்ணியாக தருது பாருங்கள். அந்த பாலுடைய அடர்த்தித்தன்மை கீழே அப்படி நமக்கு வந்து செட்டில் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு தின்னான கிளாத் எடுத்துக்கோங்க. நல்ல காட்டன் தின்னான கிளாத், மெல்லிய கிளாத்தாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஃபில்டர் ஆகும். இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு கை சுடும் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நல்லா புழிஞ்சு விடணும். மறுபடியும் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம லெமன் சேர்த்துருக்கோம், அதோடைய புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் உங்களால் கையால் இந்த மாதிரி ஷேப் கொண்டு வர முடியலன்னா இடிக்கல்ல வச்சு லைட்டாக ப்ரெஸ்அப் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இடிக்கல்ல அப்படியே வச்சு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு பன்னீர் நல்லா செட்டில் ஆகும். நல்லா கட்டியாக நல்லா டைட்டாக இருக்கணும். பீஸ் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதோடைய அடர்த்தி தன்மை பாருங்கள். ரொம்ப தின்னாக நீங்கள் வந்து ப்ரெஸ்அப் பண்ணிடக்கூடாது. இடிக்கல்ல வச்சு இந்த மாதிரி அடர்த்தி வேணும். அப்போ தான் நமக்கு பீஸ் போடும்போது நல்லா அடர்த்தியாக நல்லா திக்காக இருக்கும். நான் இங்கே பெரிய பீஸாக தான் கட் பண்ணுறேன். பீசஸ் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக நல்லா அழகாக எந்த மாதிரி கீரலும் இல்லாமல் சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக ஒரு ஷேப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நமக்கு கடையில் பன்னீர் கிடைக்கும். இப்போ நல்லா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் 4 பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான பன்னீர் ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து 2 நாளைக்கு முன்னாடி செஞ்ச பன்னீரும் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பாக்ஸில். இப்போ இன்றைக்கி நான் வந்து பன்னீர் கிரேவி செய்ய போகிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் பன்னீர் கிரேவியை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.